எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு திடீர்னு என் சப்ஸ்கிரைபர் சொல்லும் போது எனக்கு நம்பவே முடியல. உடனே ஒரு சேனல் ஓபன் பண்ணி பார்த்தா லோகோவும் மாறிடுச்சு, பேனரும் மாறிட்டு இருக்கு. ஹோம் பேஜ்ல நோ கண்டென்ட் காட்டுது. ஆனா வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்னு கிளிக் பண்ணா எல்லாமே இருக்கு. லைவ்ல பார்த்தா 3 hours agoல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதான் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள பிராங்க் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா லிட்டரலி கண்ணே கலங்கிட்டாரு. யாரோ ப்ரமோஷன் சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க போல. ஆனா இப்போ இந்த வீடியோ ஒரு சேனல்லையே இல்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கூட முடியல, யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு கூட தெரில, ரொம்ப வலிக்குது. 6 வருஷம் உழைப்பு, யார்கிட்டையோ உதவி கேட்டுட்டேன், என்னால் முடியல. எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனால் நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வரும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. இந்த லைவ் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி லைவ் போடும்போது ஓபிஎஸ்ல இருந்து ஸ்டீம்க்கு சேவ் பண்ணி வச்சதுனால போகுது. சத்தியமாக இந்த சேனல் ஆக்சஸ்லேயே கிடையாது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் நம்ம தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நிஜமாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் யாருக்காச்சும் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹேக்கான விஷயமே நிறைய பேருக்கு தெரியல. யாராச்சும் யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும், யூடியூபர்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம். நம்ம தமிழ் கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து நம்ம இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். தயவு செஞ்சு இவருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க.